என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரைக் கண்டு சிரித்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் இந்த வராகிக்கு இப்பொழுது வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் இப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அல்லவா சுமந்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் குலதெய்வமானது உன்னை காக்கின்ற தெய்வம். உனக்கு என்ன வேண்டுமானாலும் நிறைவேற்றி தரும் தெய்வம். உன்னை ஆபத்திலிருந்து காக்கும் தெய்வம். எந்த எதிரியானாலும் உன் குலதெய்வத்தை தாண்டிதான் உன்னை தொட முடியும். அத்தகைய குலதெய்வத்தின் வாக்கினை உன் வராகி அம்மா நான் உனக்கு தருகின்றேன். என் குழந்தையே, இந்த தெய்வத்தின் வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. என் குழந்தை, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இன்று அங்கே அவர்கள் கண்களில் கண்ணீர் சிந்தும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ அவர்கள் உன்னை காயப்படுத்திவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்றாய். என் குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பல புண்ணியங்களும் புண்ணிய காரியங்களும் இன்று நிச்சயமாக உனக்கு பல பரிசுகளை பல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தரப்போகின்றது. அங்கே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் வாழ்க்கையில் தாழ்ந்து கொண்டேதான் செல்கின்றார்கள். நீ எந்த தவறுமே செய்யாத சூழ்நிலையில் உன்னை அங்கே கண்ணீர் விட வைத்தவர்கள் மட்டும் தண்டனை அனுபவிக்காமல் போய்விடுவார்களா என்ன? என் தங்கமே, உன் வராகி தாயானவள் அவர்களை நான் நல்ல வழியில் திருத்தி கொண்டு வர முயற்சி செய்ய போகின்றேன். அப்படியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தையை அவர்கள் சீண்டி பார்த்து விட்டார்கள். உன் வராகி அம்மா இனிமேல் அதனை பார்த்துவிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் இருக்க மாட்டேன். உனக்கு கஷ்டங்கள் வருவது சில சமயங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். என் குழந்தை, நீ உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போதுதான் தெரியும் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்கிறார்கள், யாரெல்லாம் ஒதுங்கி நின்று உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என்பது. நீ அப்போதுதான் உணர்ந்து கொள்வாய். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். எந்த அளவிற்கு உனக்கு அவர்கள் தீமையை செய்தார்களோ அதற்கேற்ற பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தை, நீ அவர்கள் எத்தனை தீமைகளை உனக்கு செய்தாலும் நீ பிறருக்கு நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய இதயமானது தூய்மையாக இருக்கும். தூய்மையான இதயம்தான் உனக்கு இந்த வராகி அம்மா குடியிருக்கக்கூடிய இருப்பிடமாகும். அதனை நீ உணர்ந்து உன் உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திரு. அங்கேதான் உன் தாயான நான் ஓடோடி வந்து வாசம் செய்வேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதனை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் நிச்சயமாக என் குழந்தைக்கு இத்தகைய தீங்கினை விளைவித்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த வராகியானவள் என் குழந்தை, நீ இந்த தாயிடம் உன்னை அன்றி எனக்கு வேறு யாரும் இல்லை அம்மா, என்னுடைய துன்பங்களை நீ துடைத்திடு தாயே என்று இரு கரங்களை கூப்பி என்னிடம் வந்து வேண்டிய குழந்தை. அதனால் நிச்சயமாக உனக்கு தீங்கிழைத்தவர்களை இந்த அம்மா கரம் கொண்டு தண்டனை வழங்கிடுவேன் என்று உனக்கு
உறுதியளிக்கின்றேன். இனி அவர்களுக்கான காலம் முடியப் போகின்றது. இனி உன்னுடைய காலம் ஆரம்பமாகப் போகின்றது. நீ உன் வெற்றி பாதையினை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றாய். நீ ஒவ்வொரு கணமும் இந்த வராகி அம்மாவை அம்மா, தாயே, தாயே என்று அழைக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், நீ வெற்றிக்கான அடுத்தடுத்த படிகளில் உன் காலடிகளை எடுத்து வைக்கப் போகிறாய் என்பதை. நீ எதைக் கண்டும் கலங்காமல் உன் செயல்களில் மட்டும் கவனமாக இரு. உன்னை யார் அள வைத்தார்களோ, யார் உன்னை விழ வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் முன்பாக நீ உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் உன் மனதில் நினைவு கொண்டு உன்னுடைய காரியங்களை நீ நன்றாக செய்து நல்ல பெயரை எடுக்க வேண்டும். அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ வாழும்போது நிச்சயமாக அவர்கள் அங்கே ஒரு மூலையில் அழுது கொண்டுதான் இருப்பார்கள். உனக்கு அவர்கள் கொடுத்த கஷ்டத்தினை அவர்கள் இன்னொருவர் மூலமாக நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அவரவர் செய்கின்ற கர்ம பலனை அவரவர் இப்பொழுதெல்லாம் அன்றே அனுபவித்து விடுவார்கள். அதற்காக அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தங்கமே, நீ அங்கே பிறர் மீது உண்மையான அன்பினை காட்டியதற்கு பரிசாக பல அவமானங்களை சந்தித்து விட்டாய். நீ ஒவ்வொரு முறை உனக்கு அவமானம் ஏற்படும் போதும் உங்கள் மேல் நான் வைத்திருந்த உண்மையான அன்பிற்கு எனக்கு கிடைத்த பரிசு இந்த அவமானம் மட்டும்தான் என்று நீ நினைக்கின்றாய். இது உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்கின்ற மிக பெரிய பாவமாகும். இனி அவர்களையெல்லாம் உன் அன்பின் வலிமை என்னவென்பதை உணர்ந்து உன்னை தேடி நிச்சயமாக இந்த அம்மா வர வைக்கின்றேன். என் குழந்தை, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவும் நிலையானது கிடையாது. ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையில் பலருக்கும் பல பாடங்களை கற்று தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் உனக்கு மட்டும்தான் துன்பம் வருகின்றது. மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் என்பதனை நீ ஒருபோதும் எண்ணிக்கொண்டு உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. உன்னை அவர்கள் ஏமாற்றினாலும், உன்னை அவர்கள் கண்ணீர் சிந்த வைத்தாலும், நீ ஒரு காலமும் அவர்களுக்கு அவர்கள் செய்த அதே தவறை செய்து விடாதே. அது இன்னும் உன் பாவத்தை கூட்டும். அவர்களுக்கு நான் தண்டனை வழங்குகிறேன்.